இப்போது இயற்கையோடு இணைஞ்சி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, இயற்கையோடு இணைஞ்சி வாழணுப்பா. காடுகளில் போய் உங்களால் வாழ முடியுமா? கரண்ட் மின்சாரம் குடிசையில் வாழ முடியுமா? பயமாக இருக்குல்ல. நடந்து போக முடியுமா? எங்கேயுமே நடந்து போகணும், விவசாயம் தான் பண்ணணும். அப்புறம் இரவு நேரத்தில் பயங்கரமாக மழை பெய்யும், ஆனால் இருட்டாக இருக்கும், வெள்ளம் சூழ்ந்துடும், மின்சாரம் இருக்காது, எதுவுமே இருக்காது. காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கலாம், நம்ம குடிசையில் வசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வது எவ்வளோ கஷ்டம் இல்லை? பயங்கரமாக பயமாக இருக்கும். ஒரு காடு நாமளே உருவாக்கிய ஒரு காடு, பசுமையான பழங்களை தருகிற உணவுகளை தருகிற நாமளே உருவாக்கிய ஒரு காட்டில் மக்கள் குடிசைகளை அமைத்து குடும்பமாக கூட்டு குடும்பமாக வாழ்கிறார்கள் காடுகளில். அப்படி இருக்கும்போது இரவு நேரத்தில் மின்சாரம் விளக்கு எதுவுமே கிடையாது, தொழிற்சாலை கிடையாது, போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது. இப்படி குடிசையில் வாழும்பொழுது நமக்கு தேவையான ஆடைகளை நாமளே உற்பத்தி பண்ணி போட்டுக்கணும். எங்கே போனாலும் வெறுங்காலில் தான், செருப்பு கூட கிடையாது. இப்படி இரவு நேரத்தில் பயங்கரமாக மழை பெய்யுது, புயல் மழை அப்படின்னு வருது, ஒரே இருட்டாக இருக்குது, எங்கே மழை பெய்யுது எங்கே தண்ணி வருதுன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்கு நம்ம போகிறோம். அந்த உலகத்தில் வாழ்வதற்கு மிகுந்த தைரியம் தேவை. அது நினச்சாலே பயமாக இருக்குல்ல. அப்போ அந்த உலகத்தில் தான் நம்ம 2040 அப்புறம் வாழ போகிறோம் அப்படின்னா அதற்குரிய தைரியம் நமக்கு எங்கேருந்து கிடைக்கும்? அங்கே தைரியம் கண்டிப்பாக தேவை. பயந்தாங்கொழியாக அங்கே வாழவே முடியாது. தற்போது நாம் இருக்கிற இந்த உலகத்தில் நம்ம பயந்தாங்கொழியாக வாழ்ந்துடலாம், நமக்கு தைரியமே தேவையில்லை. ஏன்னா நம்ம காங்கிரீட் கட்டடத்தில் பாதுகாப்பாக வசிக்கிறோம், நம்மக்கிட்ட ஆடைகள் இருக்குது, வாகனங்கள் இருக்குது, செருப்புகள் இருக்குது, இப்படி நிறைய வசதிகள் இருக்குது. அதனால் நமக்கு எந்த பயமும் கிடையாது. ஆனால் இங்கே அதாவது நம்ம தைரியமாக வாழணுங்கிற அவசியமே கிடையாது. பயந்தாங்கொல்லி கூட இங்கே ஒரு தைரியமாக வாழ்வார்கள். நீ தைரியத்தை வரவழைச்சிட்டு தான் இந்த உலகத்தில் வாழணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த உலகத்தில் நீ பயந்தாங்கொல்லி கூட இங்கே தைரியமாக வாழலாம். ஆனால் காடுகளில் வாழ்கிற, இயற்கையோடு இணைந்து வாழ்கிற அந்த வாழ்க்கையில் உனக்கு தைரியம் தேவை. அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு உனக்கு ஒரு தைரியம் தேவை. அங்கே மின்சாரம், டிவி எதுவுமே கிடையாது. இரவு நேரம் வந்தால் இருட்டு தான். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு மிகப்பெரிய தைரியம் அது எங்கேருந்து கிடைக்கும் தெரியுமா? உணவு கட்டுப்பாட்டு மூலமாக தான் கிடைக்கும். அதாவது காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைதலைகள் ஆகிய ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிடும்போது நமக்கு தைரியம் கிடைக்கும். ஏன்னா அது ஆரோக்கியத்தை தானே தருது. நீங்கள் ஒரு உணவு உண்றீங்க, அப்போது அது உங்களுக்கு நோயை தராது. அப்படிங்கும்போது இயற்கையாகவே அது ஆரோக்கியத்தை தரும். அப்படின்னா உங்களுக்கு தைரியம் வந்துவிடும். அதுவே நீங்கள் ஒரு விஷத்தை சாப்பிட்றீங்கன்னா பயம் வந்துடுறதில்ல, ஒரு மரண பயம் வந்துடுறதில்ல. விஷத்தை சாப்பிட்டா மரண பயம் வந்துடும். அதுபோல் நோய்களை தருகிற உணவுகளை நீங்கள் சோறு, பூரி, பொங்கல், தோசை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இந்த உணவுகளை சாப்பிட்டாலே மரண பயம் வரும். ஏன்னா அதை சாப்பிட்டால் நோய் வரும், நோய் வந்தால் சீக்கிரமாக செத்துருவோம். அப்போ இந்த உணவுகளை சாப்பிட்டால், இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் சாப்பிட்டாக்கா ஒரு தைரியமே இருக்காது. ஏன் அதை சாப்பிட்றாங்க? அப்போ ஏன் அதை சாப்பிட்றாங்கன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு உங்களுக்கு தைரியமே தேவையில்லை. நீங்கள் பயந்தாங்குழியாகவே வாழலாம். ஏன்னா இங்கே எவ்வளோ பெரிய மழை வரட்டும், புயல் வரட்டும், நீங்கள் காங்கிரீட் கட்டடத்தில் தைரியமாக தூங்கிட்டு இருப்பீங்க, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. காங்கிரீட் கட்டடத்தில் உங்களுக்கு மழை, பெருமழை, புயல், வெள்ளம் எதுவும் உங்களை பாதிக்காது. அது மாதிரி வேகமாக நடக்கலாம், செருப்போட்டு, இப்படி நிறைய பாதுகாப்பு. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நிறைய பாதுகாப்பு, நிறைய விபத்துலாம் இருக்குது. இருந்தாலும் மக்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அதனால இங்கே உங்களுக்கு தைரியமே தேவையில்லை, ஒரு பயந்தாங்குழி கூட இங்கே வாழலாம். ஆனால் இயற்கையோடு இணைஞ்சி காடுகளில் நாமளாக உருவாக்குனா ஒரு பாதுகாப்பான காட்டில் போய் நம்ம வாழணும் அப்படின்னா நமக்கு நிறைய தைரியம் தேவை. அந்த தைரியத்தை அவர்கள் எங்கே பெறுவார்கள்? ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிடும்போது நமக்கு தைரியம் ஏற்படும், மரண பயம் ஏற்படாது. ஏன்னா அது நோயை தரப்போவதில்லை. அதனால் நம்ம அது நம்மை சாகடித்து விடாது. அதனால் அந்த தைரியம், அப்போ அந்த காட்டில் வாழ்கிற அதற்கான தைரியம் அங்கேருந்து தான் கிடைக்குது, அந்த உணவுகளிலேருந்து கிடைக்கும். அதனால் மனிதர்களுக்கு தைரியத்துக்காக அங்கே வாழ்வதற்கான தைரியத்தை பெறுவதற்காக 2040 அப்புறம் இனிமேல் மனிதர்கள் இயற்கையோடு இணைஞ்சு வாழும்போது அந்த காய்கறிகள், அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்தே ஆக வேண்டும். ஆனால் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் மனிதர்கள் பயந்தாங்குழியாக இருக்காங்க. ஆனால் அவங்க எளிதாக வாழ முடியுது. காரணம் இங்கே நிறைய கட்டமைப்புகள், பாதுகாப்பு, சாலை வசதிகள், இப்படி நிறைய வசதி இருக்குது. ஆனால் மனிதர்கள் சாப்பிடுகிற உணவு அவர்களை பயந்தாங்குழிகளாக மாற்றுகிறது. பயந்துக்கிட்டே சாப்பிட்றாங்க. ஏன்னா சாப்பிட்ற உணவு எல்லாமே நோயை தரக்கூடியது. அதனால் அவங்க பயந்துக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்காங்க.